கர்த்தர் உன்னை எப்பொழுதும் நடத்தி வறண்ட இடங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்தி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த வசனம் ஒரு பெரிய ஆறுதல் வார்த்தை. வாழ்க்கையில் சில நேரம் நம்மை வறண்ட நிலம் போல உணர வைக்கும் காலங்கள் வரும். மனம் சோர்ந்து போகலாம். எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று எண்ணம் தோன்றும். நாம் போகும் வழி சரியா தவறா என்று கூட புரியாமல் போகும். ஆனால் இந்த வசனம் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்கிறது. கர்த்தர் உன்னை எப்பொழுதும் நடத்துவார். அதாவது நீ தனியாக நடக்கவில்லை. உன் வாழ்க்கைக்கு தேவன் வழிகாட்டியாக இருக்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், வறண்ட இடங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். அதன் அர்த்தம் என்ன? சூழ்நிலை வறண்டு இருந்தாலும், மக்கள் உதவவில்லை என்றாலும், வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தெரிந்தாலும் தேவன் உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவன் உன் உள்ளத்தை நிரப்புவார். அதன் பிறகு இன்னொரு அழகான வாக்குத்தத்தம், தேவன் உன் உள்ளத்தையும் நிரப்புவேன் என்று சொல்லுவார். நீ நீர் பாய்ந்த தோட்டம் போல இருப்பாய். ஒரு தோட்டம் எப்படி இருக்கும்? தோட்டம் என்றால் என்ன? நீர் பாயும் தோட்டம் என்றால் அது எப்போதும் பசுமையாக இருக்கும், உயிர் நிறைந்ததாக இருக்கும், கனிகளுடனும் காய்களுடனும் செழிப்பாக தோன்றும். பார்க்கிறவர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுபோல தேவன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தால் நீ மட்டுமல்ல, உன்னை பார்க்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமையும். ஆகையால் நினைவில் வை, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீ இப்போது வறண்ட நிலத்தில் இருக்கிறது போல தோன்றினாலும் தேவன் உன்னை ஒரு நீர்ப்பாயும் செழிப்பான தோட்டமாக, பூத்து குலுங்கி கனிகளை கொடுக்கும் ஒரு தோட்டமாக மாற்றப் போகிறார் என்பதை நினைவில் வை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.